இந்த பால் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ நான் கலர் அடிக்கிற வரைக்கும் இந்த பாலோட கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த பாலோட இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறமேட்டுக்கு இந்த பால் என்ன ஸ்டேட்ல இருக்கு? ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் அந்த பால் அந்த இடத்த விட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ ரெஸ்ட் ஸ்டேட் அப்படின்றதும் ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இப்ப அந்த பால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்தா ரெஸ்ட் ஸ்டேட்லயே இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஸ்டேட்ல இருந்ததுன்னா அது மூவிங் ஸ்டேட்லயே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதோட சேம் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா இனர்ஷியா. ஸோ இனர்ஷியானா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாம பாத்துக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா இனர்ஷியா அப்படின்ட்டு சொல்லுவோம்.